Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. மாநிலங்களவை உறுப்பினர்கள் 68 பேருடைய பதவிக்காலம் இந்த ஆண்டு நிறைவடைய இருக்கு. அதில் 13 மாநிலங்களைச் சேர்ந்த 50 மக்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியோட முடிவடைய இருக்கு. 2 மாநிலங்களைச் சேர்ந்த 6 எம்பிக்களுடைய பதவிக்காலம் ஏப்ரல் 3ஆம் தேதியோட முடிவடைய இருக்கு. இந்த இடங்களுக்கான தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளைக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏப்ரல் மாதத்தோட முடிவடைய இருக்கிற மாநிலங்களவை எம்பிக்கள்ல 9 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. அதுல அஸ்வினி வைஷ்ணவ், ராஜீவ் சந்திரசேகர், நாராயண் ரானே, தர்மேந்திர பிரதான், மன்சுக் மாண்டவியா, பூபேந்திர யாதவ், எல் முருகன் போன்றவர்கள்லாம் இதில் அடங்குறாங்க. இவங்களை தவிர பாஜக தலைவரான ஜே.பி. நட்டா, பிரகாஷ் ஜவடேகர், பாஜக மூத்த தலைவரான முரளிதரன் போன்றோரும் இந்த பட்டியலில் இருக்காங்க. கடந்த மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் நின்று மக்களவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த சோனியா காந்தி இந்த தடவை மாநிலங்களவைக்கு போட்டியிட்டார். உடல்நலக்குறைவு காரணமாக இந்த முறை ரேபரேலி தொகுதியில் போட்டியிட மாட்டார் அப்படின்னும் அவருக்கு பதிலாக அவருடைய மகள் பிரியங்கா காந்தி போட்டியிட போறார் அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு அவர் ராஜஸ்தான்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் காங்கிரஸ்க்கு போதிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அங்க தேர்தல் நடக்க இருக்கிறதுனால 3 இடங்கள்ல 1ல காங்கிரஸ் நிச்சயமா ஜெயிக்கும் அப்படின்றதுனால சோனியா காந்தி அங்கிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. 2 இடங்கள்ல பாஜக எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் பாஜகவும் மாநிலங்களவை தேர்தலுக்கு தம்முடைய கட்சி சார்பில் 27 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் மக்களவை தேர்தலில் நீலகிரி தொகுதியில் நின்று எல்முருகன் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் அவர் மீண்டும் அதே மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு. பெங்களூரில் இயங்கிட்டு இருக்கிற செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருந்தவர் சுசனா சேத். இவர் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி வடக்கு கோவாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தன்னுடைய 4 வயது மகனை கூட்டிட்டு போயிருக்காரு. திரும்ப அங்கிருந்து கிளம்புறப்போ தன்னுடைய மகனை கொலை செஞ்சு ஒரு பெரிய பேக்கில் வச்சு கொண்டு போயிருக்காரு. ஹோட்டல் அறையில் ரத்தமாக இருந்ததை பார்த்துட்டு அங்கிருந்த ஊழியர்கள் போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. காவல்துறையினர் விசாரணையில் அவர் மகன் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. கொலை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அவங்க கிட்ட போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை நடத்திட்டும் இருக்காங்க. இது தொடர்பான வழக்கும் கோவா குழந்தைகள் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. மகனை அவர் கொலை செஞ்சது தொடர்பாக அந்த சமயத்தில் பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருந்துச்சு. மகனுடைய மருத்துவ அறிக்கைகளும் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த ஒரு சூழலில் அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய மகனை கொன்றிருக்கலாம் அப்படின்னு மனநல ஆலோசகர்கள் பலரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக அறிக்கை அளிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் போலீசாருக்கு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் அது தொடர்பான அறிக்கையை போலீசார் சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுசனா சேத்துக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சதில் மனநோயால் அவர் பாதிக்கப்படலை. மருத்துவ பரிசோதனையின் போது மனநோய்க்கான எந்த அறிகுறிகளையுமே அவர் காட்டலை. எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாகவே பதிலளித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுசனா சேத்துக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி நடந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையையும் கோவா குழந்தைகள் நீதிமன்றத்தில் போலீஸ்காரங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. ஒடிசா மாநிலம் பெர்ஹாம்பூர் நகரில் இருக்கிற கூட்செட் சாலையை சேர்ந்தவங்க சிபாராம் பாலு. இவருக்கு 54 வயது. இவருடைய மனைவி புஜ்ஜி அம்மாவுக்கு 52 வயது. இந்த தம்பதிக்கு குழந்தைகள் கிடையாது. இந்த ஒரு சூழலில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி வீட்டில் நடந்த சிறிய தீ விபத்து காரணமாக புஜ்ஜி அம்மாவுக்கு 50% அளவுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா அவர் மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கார். போதிய பண வசதி இல்லாததுனால சிகிச்சையின் இடையிலேயே அவர் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கார். இருந்தாலுமே வீட்டில் இருந்தபடி அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த ஒரு சூழலில் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி காலையில் புஜ்ஜி அம்மா கண் விழிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கணவர் சிபாராமும் அவருடைய உறவினர்களும் புஜ்ஜி அம்மா இறந்துட்டதாக கருதியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவருடைய உடல் சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அங்கு அவருடைய உடலுக்கு தீ வைக்க போன நேரத்தில் புஜ்ஜி அம்மா கண் திறந்து பார்த்திருக்காங்க. திடீர்னு அவர் கண் திறந்து பார்த்ததுமே உறவினர்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. இந்த சம்பவம் பெர்ஹாம்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி புஜ்ஜி அம்மாளுடைய கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த 12ஆம் தேதி காலையில் அவங்க கண் முழிக்கலை, சுவாசமும் இல்லை. இதனால அவர் இறந்துருக்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சி அந்த பகுதியில் இருந்த மற்றவங்க கிட்டையும் சொல்லிட்டோம். இதை பற்றி நாங்கள் மருத்துவர்கிட்டையும் ஆலோசிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்து போனதுக்கான சான்றிதழையும் நாங்கள் பெறலை. இந்த நேரத்தில் தான் அவர் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்கு செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் கண் முழிச்சிட்டார். அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அவர் வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலம் மங்களூரில் இருக்கிற செயின்ட் ஜெரோசா ஆங்கில வழி மேல்நிலைப் பள்ளியில் டீச்சர் ஒருத்தங்க ராமாயணமும் மகாபாரதமும் கற்பனை கதை அப்படின்னு சொன்னதா புகார் எழுந்திருக்கு. இந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த 8ஆம் தேதி பாடம் நடத்திட்டு இருந்த டீச்சர் ஒருத்தங்க ராமாயணமும் மகாபாரதமும் கற்பனை கதை அப்படின்னு மாணவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்துத்துவ அமைப்பினரும் பாஜகவினரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. போராட்டம் நடத்திய வலதுசாரி அமைப்பினர் ஆசிரியர் பிரதமர் மோடிக்கு எதிராக பேசியதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. கடந்த 12ஆம் தேதி டீச்சர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மங்களூர் தெற்கு காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் கொடுத்திருக்காங்க. அதில் குழந்தைகள் மனதில் டீச்சர் விருப்புணர்வை தூண்டுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா பொது கல்வித்துறையுடைய துணை இயக்குனர் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டிருக்கார். போராட்டம் தொடர்ந்து நடந்து வந்த சூழலில் பாஜக எம்எல்ஏ வேத்யாஸ் காமத்,
திங்கட்கிழமை நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காரு. அதே மாதிரி பாஜகவுடைய மற்றொரு எம்எல்ஏவான பாரத் செட்டி இந்த பிரச்சனையில டீச்சர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. திங்கட்கிழமை நைட்டு பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுக்கு அனுப்பியிருந்த கடிதத்தில் செயின்ட் ஜோசப் பள்ளி நிர்வாகம் அந்த ஆசிரியரை பணியிலிருந்து நீக்கியதா குறிப்பிட்டிருக்கு. அவருக்கு பதிலாக புதிய டீச்சர் நியமிக்கப்படுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 60 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட இந்த பள்ளி இதுக்கு முன்னாடி இது போன்ற சம்பவத்தை கண்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் எல்லா மதங்கள் மற்றும் சமூகங்களை சமத்துவத்துடன் நடத்துவதற்கும் பள்ளி நிர்வாகம் உறுதி கொண்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழுவை அமைக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் கர்நாடக கல்வித்துறை கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்திய ஜனநாயக வாலிப கூட்டமைப்பு மாநில தலைவரான முனீர் கடிபல்லா பாஜக எம்எல்ஏ செட்டியை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. பாஜக எம்எல்ஏ செட்டி தன்னுடைய பதவி காலத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எப்போதாவது குரல் கொடுத்திருக்காரா, அதை தீர்க்க முன்வந்துள்ளாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.